அடிப்படையே பாஜகவுக்கு எதிரானது காங்கிரஸ் என்ற பிம்பம் இருக்கிறது தமிழ்நாட்டில். அதனால் காங்கிரஸுடன் நாம் அடையாளம் காட்டும் பொழுதுதான் பாஜகவுக்கு நாம் எதிரிகள் என்று மக்கள் நம்புவார்கள். 1000 பாஜகவுக்கு எதிராக நாம் சொல்லி கொண்டிருந்தாலும், பேசி கொண்டிருந்தாலும், எழுதி கொண்டிருந்தாலும், மோடிக்கு எதிராக கருப்பு கொடி அப்புறம் வெள்ளைக்கொடின்னு சொல்லி போட்டு கொடி வண்ணத்தை மாற்றினாலும், நாம் தலைமை அமைச்சர் மோடியினுடைய அலுவலகத்தில் இருந்து விவாதித்து எல்லாம் செய்கிறோம் என்று தங்களை பற்றி நாட்டுக்கு தெரிந்துவிட்டது என்று திமுக தலைமைக்கு தெரியும். மோடி அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய ஒன்றிய அரசின் திட்டங்களை எல்லாம் பிள்ளை பெறுவன் யாரோ பெயர் வைப்பவன் இன்னொருத்தன் என்பதாக பெயர் மட்டும் மாற்றி தாங்கள் தமிழ்நாட்டில் அமலாக்குகிறோம் என்பது தேசிய கல்விக் கொள்கையில் தொடங்கி மற்ற ஒவ்வொரு கொள்கையிலையும் மக்களுக்கு தெரிந்துவிட்டது என்பதும் திமுகவுக்கு புரியும். அப்போ காங்கிரஸுடன் தாங்கள் இருந்தால் மட்டும்தான் பாஜகவை எதிர்ப்பது உண்மை என்று கொஞ்சம் பேராவது நம்புவாங்க. அதனால் அந்த பாஜகவுடன் சேர்கிறது அனைத்து இந்திய அண்ணா திமுகனா, ஆஹா இதுதான் நல்வாய்ப்பு, அதிமுகவுக்கு கிடைக்க வேண்டிய திமுக எதிர்ப்பு வாக்குகள் கிடைக்காமல் சரியும் என்று மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு போக்கு மனப்பான்மை கொண்டது திமுக.